1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. அது அப்புறமா நம்ம வந்து குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுக்கணும். 3 விசில் விட்டு எடுத்து அந்த கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அதில் தேவையான அளவுக்கு வெல்லத்தை போட்டு அந்த பாவை எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் கரைஞ்சிட்டு இருக்கு. இப்போ அதோடு சேர்ந்து 3 ஏலக்காய் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம், இந்த வெல்லத்தோட. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கணும். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அந்த கோதுமையை வந்து ஒரு கோதுமை தோசை அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு எடுத்து வந்து வச்சுக்கணும். கோதுமை மாவில் டிப் பண்ணிட்டு அதை வந்து ஃப்ரைக்காக போட போகிறோம். அவ்வளோதான், ஹெல்தியான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.